Hi friends, welcome to VLS Smart சமையல். இன்னைக்கு லஞ்ச் காம்போ ரெசிபி பார்க்கலாம். வெண்டைக்காய் குழம்பு நூல்கோல் பொரியல். இப்போ வெண்டைக்காயை குழம்பு செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு 8 பல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம். தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காயை வளவளப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ புளி கரைசல் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இப்போ கலந்த மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வந்ததும் இறக்கணும். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, குழம்பு திக்காக வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ நூல்கோல் பொரியல் செய்யலாம். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து, கருவேப்பிலை சேர்க்கலாம். பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நூல்கோலை சேர்க்கலாம். நூல்கோலை தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க நூல்கோலை சேர்த்துடலாம். நூல்கோலில் நார்ச்சத்து நீர்ச்சத்துலாம் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் நல்லது. இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நூல்கோல் 5 நிமிஷத்தில் வெந்துடும். 1-2 தடவை வந்து திறந்து பார்த்துக்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்ற விடலாம். இந்த நூல்கோல் முள்ளங்கி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்க்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு 2 கிண்டு கிண்டிட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு நூல்கோல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.